இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் எல்லாருக்கும் ஒரு தேவைப்படுற டாபிக்னு சொல்லலாம். ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக மாறது எப்படி, ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக மாறது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், நான் ஃபேஸை பற்றியோ ஒருத்தரோட முடியை பற்றியோ ஒருத்தரோட தோலை பற்றியோ நான் பேச போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் நம்ம, அப்படி தான் நம்ம சாகிற முடியும் இருக்க போகிறோம். அது எல்லாத்தையும் தாண்டி பர்சனாலிட்டி அப்படின்றது தான் ஒன்று நின்று பேசும். எக்ஸாம்பிளுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். என்னத்தான் ஒரு நடிகர் அழகாக இருந்தாலும், அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி செலக்ட் பண்ணாலும், அவங்க ஒரு படம் 2 படம் ஹிட் கொடுத்தாலும் அவங்க காலப்போக்கில் காணாம போயிருவாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி பர்சனாலிட்டி அப்படின்றது தான் ஒன்று தனியாக நின்று பேசும். ஸோ அந்த பர்சனாலிட்டி நம்ம எப்படி உருவாக்குறது? ஸோ நார்மலாக எல்லாரும் ஹோட்டலில் கொஞ்சம் சாப்பிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு பொண்ணோ பையனா வந்தால் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, கரெக்டாக? ஸோ அந்த பாசிட்டிவ் அட்ராக்டிவ் நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்றது தான் ஒரு 10 சிம்பிளான டிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ரிலாக்ஸாக இருக்கும் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்டாப் லிவிங் ஃபார் அதர்ஸ். நீங்கள் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காதீங்க. அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் யாருமே உங்களை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, இவன் அப்படித்தான் அடுத்தவங்களுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையன் ஒரு ஜோக் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜோக்குக்கு யாரும் சிரிக்கலைன்னா அந்த பையன் உடனே டென்ஷன் ஆயிடுவான். என்னடா நம்ம ஜோக் சொல்லி சிரிக்கலையே அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும். அப்படின்னு நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு இன்னொரு ஜோக்கை சொல்கிறதா இருக்கட்டும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும், பையனாக இருந்தால் ஷர்ட்டு, பொண்ணாக இருந்தால் சாரி, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பர்ஃப்யூம் பிடிக்கும், நம்ம என்ன ட்ரெஸ் போட்டால் அவங்க லைக் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணுமே தவிர அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. பேசுகிறப்ப உங்களுக்கு இருக்க ஸ்ட்ராங்கான பாயிண்ட் எடுத்து முன்னாடி வைங்க. அப்படி நீங்கள் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப வீக் பர்சனாலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு 5 செகண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, பரவாயில்ல நம்மளுக்காக பேசுகிறான் அப்படின்னு. அதுவே போக போக என்னடா இது நமக்காகவே பேசிக்கிட்டு இருக்கான், சொந்தமாக இதை யோசிக்க மாட்டான் போல அப்படின்னு நினச்சிருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், டோன்ட் லிவிங் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் விஷயம், ஓன் ஹேவ் பெட். ஒரு பெட்டு வளர்க்க ஆரம்பிங்க. ஒரு டாகாக இருக்கட்டும், ஒரு கேட்டாக இருக்கட்டும். இல்லை எனக்கு பெட்டு வளர்க்க பிடிக்காது அப்படின்னா ஒரு பிளான்ட் வளர்க்க ஆரம்பிங்க. ஒரு சைக்காலஜி ஃபேக்ட் என்ன சொல்லுதுன்னா, அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறவங்க மேலே தான் அதிகமான நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை காலப்போக்கில் அட்ராக்ஷனாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கிளாஸில் ரெப் ஆகிறதோ இல்லை ஆஃபீஸில் ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறதோ ஒரு சுயலாபம் அப்படின்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நாய் வளர்க்குறதோ இல்லை ஒரு செடி வளர்க்குறதோ, அந்த நாயோ செடியோ அவங்களுக்கு பெருசாக எதுவும் தடை போடுறதில்ல, கரெக்டாக? பட் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதா இருக்கட்டும், அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும், அதை பற்றி கேர் பண்ணுறதா இருக்கட்டும், சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இவன் ரெஸ்பான்சிபிலிட்டியான ஆள் போல அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் இனி பெட்டு வளர்க்க ஆரம்பிங்க. பெட்டு பிடிக்கலைன்னா செடி வளர்க்க ஆரம்பிங்க. ஸோ உங்களை ஒரு மனுஷனாக மாற்றும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த செடியிலேருந்து ஒரு பூ பூக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த நாய் குட்டி போகிறதா இருக்கட்டும், அது உங்கள் மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு குட்டி குட்டி ஹாப்பினஸை தேடிக்கோங்க. இது மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார்கிட்டயாவது போய் உங்கள் ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும், எனக்கு யூடியூப் பார்க்கறது பிடிக்கும், எனக்கு இன்ஸ்டாகிராம் நோண்டுறது பிடிக்கும், எனக்கு மூவி பார்க்கறது பிடிக்கும், இதை தவிர வேறு ஏதாவது சொல்லுன்னா எனக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண பிடிக்கும், எனக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது பிடிக்கும், இல்லை கிளப்பிங் பப்பிங், இது எல்லாமே யூஸ்ஃபுல் தான். இது மற்றவங்க கிட்ட உங்களை அட்ராக்டிவாகவே காட்டாது. அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு பேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தேடி போங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோகிராஃபி, எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்கும். நெக்ஸ்ட் எனக்கு பைக் ரைடிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பைக் ரைடிங் போங்க. இல்லை எனக்கு மியூசிக் பிடிக்கும், நான் நல்லா பாடுவேன் அப்படின்னா அந்த மியூசிக்கில் அடுத்த லெவலில் கற்றுக்கங்க. இல்லை எனக்கு ஜிம் போக பிடிக்கும், என்னதான் காலையில் பிரச்சனையாக இருந்தாலும் நான் கரெக்டாக ஜிம் போயிடுவேன், அந்த நாளே ஃபுல்ஃபில் ஆயிரும் எனக்கு ஜிம் போனால் அப்படின்ற மாதிரி. இல்லை எனக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உங்களுக்குன்னு டைமை ஒதுக்கி கரெக்டாக அதை பண்ணி முடிச்சிருங்க. இப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அட்ராக்டிவ் பர்சன். அதையும் தாண்டி உங்கள் மனசுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சி நீங்களே சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது தான். யூடியூப் பார்க்குறது, மொபைல் நோண்டுறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது தான். ஸோ அதெல்லாம் தாண்டி உங்கள் பேஷன் நோக்கி ஓடினீங்கன்னா நீங்கள் அட்ராக்டிவ் பர்சனாக மாறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்களோட ஹேபிட் என்ன அப்படின்றதான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அப்போ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறத சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஹாட் லைக் தர் அப்படின்னு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹாபி இருக்கும், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது எல்லாத்துக்கு முன்னாடியே உங்களை அட்ராக்டிவாக காட்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 4th ஒன், ட்ராவலிங். இந்த உலகம் ரொம்ப பெருசு, ஆனால் சில பேர் அவங்க பிறந்த ஊர்லேயே அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம். மஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஃபோன் இருக்கும், கரெக்டாக? அந்த ஃபோன் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, சில பேர் 20,000 ரூபாய்க்கு கூட வாங்கியிருப்பீங்க. சரி, நான் 10,000 ரூபாய் வச்சு சொல்கிறேனே, அந்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஜம்மு காஷ்மீர் முடியும் போயிட்டு வந்துடலாம். ஒரு நல்ல ஸ்டேவே வச்சுட்டு வந்துடலாம். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் மணி வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு அந்த மணியை நல்லா ட்ராவலிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் புது புது விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஊரை பார்ப்பீங்க, நிறைய ஆட்களை பார்ப்பீங்க. எல்லா மதத்துலேயும் நல்ல விஷயம் இருக்குது, எல்லா மொழியிலையும் நல்ல விஷயம் இருக்குது. ஸோ அந்த நல்ல விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம மாறும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம ரொம்ப அட்ராக்டிவ் பர்சனாக மாறுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.
நம்ம என்னத்தான் நம்ம ஊரை பற்றி பெருமையாக பேசினாலும் 4 ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சோல்மேட்டை கூட நீ ட்ராவலிங்கில் மீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுவே உங்கள் லைஃப்பை கூட சேஞ்ச் பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமாவது நான் சொன்ன மாதிரி போயிட்டு வந்துடுங்க. 5வது, தயவு செஞ்சு வண்டியாக பேசாதீங்க. முக்கியமாக பசங்க பண்ணுற பெரிய தப்பே இதுதான். நீங்கள் பக்கமாக மெசேஜ் பண்ணுவீங்க, ஆனால் அந்த பொண்ணு கே ஓகே அது மட்டும் தான் அனுப்பும். தயவு செஞ்சு அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அந்த பொண்ணை ஃப்ரீயாக விடுங்க. ஃப்ரீயாக விட்டிங்கன்னா கூட அந்த பொண்ணுக்கு எப்பாவது பேசணும்னு தோணுச்சா கூட பேசும். அதை விட்டுட்டு வண்டியாக மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. இது நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். எங்கேயா இருந்தாலும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் நீங்கள் அளவாக பேசினா தான் உங்களுக்கு மதிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பேசணும் அப்படின்றக்காக பேசிகிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பலன்னு பேசி அந்த ரிலேஷன்ஷிப்பை பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க்கே ஆகாதுங்க. 6வது, இது நான் பேசுகிற டாபிக் பேசிகிட்டு இருக்கனால நான் இப்போவே சொல்லிடுறேன். எமோஜஸ் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் என்னங்க, ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எதுலையா இருந்தாலும் இமோஜிஸை கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்போயாவது சேட்டில் கிஸ் எமோஜியாக இருக்கட்டும், இல்லை ஹார்டின் எமோஜியாக இருக்கட்டும், அது அனுப்பும் போது அதுக்கு வேல்யூ இருக்குது. நீங்கள் எப்போவுமே பேசும்போது கிஸ் எமோஜி, ஹார்டின் எமோஜி எல்லாத்தையும் அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு வேல்யூவே இல்லை. உங்களை யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் சேட் பண்ணுறதே வேஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் 70 வயசு ஆளாக இருந்தாலும் நீங்கள் சேட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இன்னும் சின்ன குழந்தையாக தான் தெரிவிங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டாப் இன் எமோஜஸ் இன் சேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 7வது, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். கரெக்டாக அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நடக்கிற விதமாக இருக்கட்டும், நீங்கள் பேசுகிற விதமாக இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். அந்த யூனிக் ஸ்டைலை சின்ன வயசில் யாராவது உங்களை ஏதாவது சொல்லியிருப்பாங்க, உடனே அதை நீங்கள் மாற்றிருப்பீங்க. அந்த யூனிக் ஸ்டைலை கண்டுபிடிச்சி உங்களை நீங்களே அடாப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்களுக்காக மாறாதீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் மாதிரி தான், உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைலை வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ரஜினி சார் கண்டக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தம்மு பற்ற வைப்பாராம். யூஸ்வலாக இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, தீப்பெட்டியை கையில் வச்சுட்டு அந்த குச்சியை தான் உரைப்பாங்க. ஆனால் இவர் குச்சியை கையில் வச்சுட்டு தீப்பெட்டி உரைப்பாராம். பார்க்குறவங்க எல்லாரும் என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், லூஸு அப்படின்னு சொன்னால் கூட அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன யூனிக் ஸ்டைல் பிடிச்சு போய் தான் பாலச்சந்தர் அப்படின்ற ஒரு டைரக்டர் வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த யூனிக் ஸ்டைல் மட்டும் இல்லைன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒருத்தரே இருந்திருக்க மாட்டார். இது சூப்பர் ஸ்டாரை பிடிக்கும் பிடிக்காது அதையும் தாண்டி அவரோட யூனிக் ஸ்டைல்னால தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறத தூக்கி போட்டுட்டு உங்களுக்கான யூனிக் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 8வது விஷயம், ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒன்றை எல்லாத்துக்கும் கொடுங்க. எவ்வளோ லோ கிளாஸ் ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹை கிளாஸ் ஆளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 4 பேரை நீங்கள் மதிக்க தெரிஞ்சாதான் அவங்க உங்களை மதிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒன்று இந்த காலத்தில் ரொம்பவே கம்மியாயிருச்சு. யாராக இருந்தாலும் நெகட்டிவிட்டி தான் அதிகமாக பேசுகிறாங்க. ஒருத்தரை போட்டு ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒருத்தரை போட்டு கிளிக்கிறதா இருக்கட்டும், இப்படி இருக்கிற உலகத்தில் நீங்கள் 4 பேர்த்த ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கங்க. நீங்கள் 4 பேரை மதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களையும் 4 பேர் மதிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அப்பாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பீங்களோ, உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க வந்தால் எவ்வளோ மரியாதை கொடுப்பீங்களோ, ஒரு பிரின்சிபலுக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பீங்களோ, அதே அளவு மரியாதையை நீங்கள் ஆஃபீஸ் போனால் செக்யூரிட்டியோ இல்லை வாட்ச்மேன் கிட்டேயோ கொடுங்க. மனுஷங்க எல்லாருமே ஒரே லெவல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் சொல்கிறப்ப எப்போ இன்னொருத்தர் மேலே அட்ராக்ஷன் வரும் அப்படின்னு கேட்காதீங்க. மனுஷங்க எல்லாருமே வி வாட்ச் எவ்ரி திங். கரெக்டாக உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு பிடிக்காதவங்களை நீங்கள் எவ்வளோ நோட்டீஸ் பண்ணுவீங்கன்னு. கரெக்டாக உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு நான் சொல்கிற கேரக்டர் இருந்தால் கூட, உங்களுக்கு என்னத்தான் பிடிக்கலைன்னா கூட, சே அவர் நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு நினைக்க தோணும். கரெக்டாக இந்த அட்ராக்ஷன் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ரைட்டா? 9வது விஷயம், சீக்ரெட். உங்ககிட்ட யாராவது சீக்ரெட் சொன்னாங்கன்னா அதை தயவு செஞ்சு சீக்ரெட்டாகவே வச்சுக்கோங்க. ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடிச்சு ஓட்டாதீங்க. அது உங்களுக்கு தெரியாத நம்பராக இருக்கட்டும், தெரிஞ்ச நம்பராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்ககிட்ட சீக்ரெட் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா உங்களை மதித்து தனியாக உங்ககிட்ட சொல்கிற விஷயத்த உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உங்கள் லவ்வராக இருக்கட்டும், உங்கள் பெஸ்டின்னு சொல்கிற பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சொல்கிற விஷயத்த உங்களை மதித்து உங்ககிட்ட சொல்கிறத நீங்கள் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. அப்படி ஷேர் பண்ணிக்கிறப்ப நீங்கள் சொல்கிற ஃப்ரெண்டுக்கு ஒரு 5 செகண்ட் நீங்கள் அட்ராக்டிவாக தெரிவிங்க. ஆனால் போக போக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது சீக்ரெட் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கூட நீங்கள் என்ன சீக்ரெட்டாக இருந்தாலும் வெளியே சொல்லியிருப்பீங்க. உங்களை நம்பி ஒரு விஷயத்தை கூட சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஒரு ஓட்டவாய் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ தயவு செஞ்சு உங்ககிட்ட யாராவது ஒரு சீக்ரெட்டை நம்பி சொல்கிறாங்கன்னா அதை காப்பாற்ற ட்ரை பண்ணுங்கள். இது 4 பேர்த்துக்கிட்ட உங்களை அட்ராக்டிவாக காட்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 10வது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், தற்பெருமை பேசாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லாருமே பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தேன் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. மறுபடியும் நீங்கள் அதை சொல்ல உங்கள் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் சுத்தமாக போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அம்மா ஒரு பயங்கரமான டிஷ் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது சாப்பிடும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்கன்னு. அம்மா தற்பெருமையை பேசவே மாட்டாங்க. கரெக்டாக நான் இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருந்தா அந்த டிஷ் மேலே இருக்கிற மதிப்பே போயிடும். ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களா இருக்கட்டும், தோத்தவங்களா இருக்கட்டும், இந்த வீடியோ பார்க்குற நீங்களா இருக்கட்டும், இந்த வீடியோ பண்ணுற நானாக இருக்கட்டும், எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். தற்பெருமையை மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்கன்றது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே இருக்கிற அட்ராக்ஷனும் போயிடும்.
போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற 10 விஷயத்தில் நான் இனிமேல் இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஷயம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறாங்கன்னா அதை ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. ட்ராவலிங் பண்ணுங்கள், தற்பெருமையை பேசாதீங்க, நம்மளை நம்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் சொன்னாங்கன்னா அதை வெளியே சொல்லாதீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறப்ப நீங்களும் வளருவீங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களும் வளர வைப்பீங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.